அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் 2024-23 பல தேர்வுகளை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த தேர்வுகளிலிருந்து சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடைகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு 6-7 தேர்வுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தொடர்ந்து நாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சயின்ஸ் வீடியோ பார்த்துருப்போங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. சயின்ஸை பொறுத்தவரையும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி ஃபுல் மார்க் எடுப்பதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் ரீசெண்டான கொஸ்டின்ஸ் நமக்கு மிக முக்கியமானதாக பங்கு வகிக்கும். எந்த பகுதியிலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்தெந்த ஏரியா நம்ம தெளிவாக இன்னும் படிக்கணும் அப்படின்றதுக்கு மிக முக்கிய பங்களிப்பது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதிலும் குறிப்பாக ரீசெண்டாக எந்தெந்த இடத்துலேருந்து கேள்விகள் இடம்பெற்றுள்ளது தான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கும் சயின்ஸ் பகுதியிலேருந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்குடைய ஸ்கூலில் போகலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது? அப்போது ஏதோ ஒரு பாக்டீரியா உணவை நஞ்சாக்குது. என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிரிடியம் போட்டிலிங்கம். இந்த கிளாஸ்டிரிடியம் போட்டிலிங்கம் தான் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு வகிக்கிறது. ரெண்டாவது கேள்வி, பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படுது. பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா இவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. 1 காற்றின் வேகம், 2 சூரிய ஒளி, 3 நிலப்பரப்பு அம்சங்கள். ஸோ இந்த 3 மட்டும்தான் பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் அது தீர்மானிக்கப்படுகிறது. சரியான விடை 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, கீழ்கண்ட நூல் ஐசக் நியூட்டனால் 1685 to 1686 எழுதப்பட்டது. அப்போ எந்த நூல் ஐசக் நியூட்டனால் எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு சயின்ஸ் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. குறிப்பாக ஃபிசிக்ஸ்லேருந்து எந்த நூல் எழுதியிருப்பார்? பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா. பிரின்சிபா மேத்தமேட்டிக் என்ற நூலை 1685 to 86 பார்த்திங்கன்னா 86 எழுதியிருப்பார் ஐசக் நியூட்டன். அடுத்த கேள்வி, ஹபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது? ஹபல் விதி பார்த்திங்கன்னா டாப்ளர் விளைவை அடிப்படையாக கொண்டது. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். இதனை டேஸ் என்று கூறுவர். அமேசான் மலைக்காடுனா இது 6th புக்லேயே இருக்கும். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். வில்லியம் பியூமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸு நியூ புக்கில் இருக்கும் பாருங்கள். இறப்பைசார் உடற்செயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்லியம் பியூமாண்ட். கட்டம் போட்டு தந்திருப்பாங்க. இறப்பைசார் உடற்செயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்லியம் பியூமாண்ட் 9th புக்கில் இருக்குது. அடுத்து, கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம். கிளைகாலிசிஸ் எங்கே நடைபெறும்னா சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, பிரியோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. பிரியோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது. ஸ்பெக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. காரணம், ஸ்பெக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது. எனவே பண்ணை நாற்றாங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பெக்னத்திலிருந்து பெறப்படுகிறது. அப்போ எது சரினா கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. அதே அறை வெப்பநிலையில் காணப்படும் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம்னா பாதரசம் வரும், அதாவது மெர்க்குரி வரும். இங்கே அலோகம்னு கேட்டால் புரோமின், உலோகம்னு கேட்டால் மெர்க்குரி அல்லது பாதரசம். பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஸ் கலந்தவையாகும். பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட். பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவையாகும். NPK என்பது அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியத்தை தான் NPKன்னு சொல்லுவாங்க. முதன்மை ஊட்டச்சத்து உரங்கள்னு சொல்லலாம். அப்போ NPK நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். செரஸ் என்பது எதன் அலகு? செரஸ் என்பது ஒரு சிறுகோளை குறிக்கக்கூடியது. இது ஜியோகிராஃபி கொஸ்டின் பார்த்துக்காங்க. செரஸ் என்பது சிறுகோள். புவியின் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா புவியில் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதன் நிறை மதிப்பு அங்கே எவ்வளோ இருக்குன்னா 1 மாஸ் இருக்கும். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக்க. ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நிலை உராய்வுனாவே பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. இயக்க உராய்வுனா பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வுனா
மிக குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையான உராய்வு பாகியல் பண்பு. திரவ அடுக்குகளுக்கு இடையான உராய்வு பாகியல் பண்புன்னு சொல்லலாம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது. அப்போ ஊட்டச்சத்து சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இரத்த சோகையும் 2 குறைவான எடையும். ஸோ இதில் பொதுவான நுண்ணூட்டச்சத்து வந்து ஊட்டச்சத்து குறைப்பினால் வராது. அப்போது இரத்த சோகை குறைவான எடை தான் ஊட்டச்சத்து குறைபாடில் அடங்கும். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? லாமார்க். பயன்படுத்தல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் லாமார்க். ஒட்டகச்சிவிங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதுக்கு சொல்லியிருப்பார். கீழ்கண்டவற்றில் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எது? கீழ்கண்டவற்றில் விஞ்ஞான அறிவை வந்து சயின்டிஃபிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன், கவனித்தல். புவியியல் கால அட்டவணையில் மிகப்பெரிய பிரிவு எது? புவியியல் கால அட்டவணையில் மிகப்பெரிய பிரிவு யுகம். டார்வின் தன்னுடைய 1835 பயணத்தில் 1835ஆம் ஆண்டு பயணத்தில் இந்த தீவுகளில் உள்ள தாவர மற்றும் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். டார்வின் பார்த்தீங்கன்னா 1835 பயணம் மேற்கொள்கிறாரு. எந்த தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறாருன்னா கலபாகாஸ் தீவுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கே தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்டார். கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி எது? கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும்னா மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸில் நடைபெறும். கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ். 2, 4, 5, T என்ற கலைக்கொல்லியின் ரசாயன பெயர் என்ன? 2, 4, 5 ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். 2, 4, 5 ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது? சூரியன் பார்த்தீங்கன்னா தற்போது முக்கிய வரிசை விண்மீன் நிலையில் உள்ளது. மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் நிலையில் தான் இருக்குது சூரியன். கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர் வாயு ஆலையுடன் தொடர்புடையது எது? உயிர் வாயு பயோகேஸ் பிளான்ட்டோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 1 கழிவு குழம்பை கையாள்வது கடினமாக இருக்குது பயோகேஸில். சரி. வாயு உருவாகும் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது. சரி. வாயு சேகரிப்பு எளிதானதா? பயோகேஸில் கிடையாது. அடுத்து pH முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி. அப்போது பயோகேஸ் உயிர் வாயு ஆலையோடு தொடர்புடையது 1, 2, 4 சரி. சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய வாயு ஹைட்ரஜன் கேஸ் தான். மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை எது? மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை புரோபேஸ் 1, அதாவது முதல் நிலை 1ல் மறுசேர்க்கை நடைபெறுகிறது. விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்புபடுத்தப்படாத பண்பை அடையாளம் காண்க. விஞ்ஞான அணுகுமுறையோடு தொடர்புடையது எதுனா விமர்சனம், உற்றுநோக்கல், திறந்த மனப்பான்மை, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடுதல். இது பக்கச்சார்பானன்றது விஞ்ஞான அணுகுமுறையோடு தொடர்புடையது கிடையாது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் DNA இரட்டிக்கின்றது? எந்த நிலையில்னா G2 பேஸ் நிலையில். மைட்டோகாண்ட்ரியாவின் DNA இரட்டிப்பாவது G2 நிலையில், G2 பேஸ் நிலையில். டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார். எந்த பிரிவு பிளட் டோனர் பார்த்தீங்கன்னா ஓ குரூப் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா உலக குருதி கொடையாளர், யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் எது? தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் பாஸ்பரஸ். கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவை? வண்ண தொலைக்காட்சியில் முதன்மை நிறங்களாக இருக்கக்கூடியவை எதுனா ரெட், ப்ளூ, க்ரீன். ரெட், ப்ளூ, எல்லோ வரும். வண்ண தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட், க்ரீன், ரெட்டு, க்ரீனு, எல்லோ வரும். அதே முதன்மை நிறங்கள்லாம் ரெட், ப்ளூ, க்ரீனில் வந்துடும். இங்கே வண்ண தொலைக்காட்சி அமைப்பில் கேட்டும்போது சிவப்பு, பச்சை, மஞ்சள் தான் முதன்மை நிறங்களாக உள்ளன. கீழ்கண்டவற்றுள் கிரே என்பது எதன் அலகு? கிரே என்பது கதிர்வீச்சின் அலகு. கிரே என்பது கதிர்வீச்சின் அலகை குறிக்கக்கூடியது.
டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 45 குரோமோசோம். ஜீன் குறைபாடால் ஏற்படுதா டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்லலாம். இதில் எத்தனை குரோமோசோம் காணப்படும்னா 45 குரோமோசோம் காணப்படும். அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டதில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறது? எதுனா ஒப்பிட்டு காரணங்களை கூறுதல் தான் கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறது. மரபணு பெயர்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மரபணு பெயர்ச்சி சீவால் ரைட் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. மரபணு பெயர்ச்சி சீவால் ரைட் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. இவற்றில் எது பாலின வழி மரபேற்றின் உதாரணமாகும்? பாலின வழி மரபேற்றின் உதாரணம் ஹீமோபிலியா. அதிக அளவு நைட்ரஜன் உள்ளடக்கிய உரம் எது? அதிக அளவு நைட்ரஜன் உள்ளடக்கிய உரம் யூரியா. குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கின்றன? குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கிறதுனா அதிக காற்றை உள்ளடக்க. அண்மையில் மியான்மரில் கண்டறியப்பட்ட தொல்லுயிர் இயோபைலிகா பிரிஸ்கா டெல்லட்டா என்பது என்ன? இயோபைலிகா பிரிஸ்கா டெல்லட்டா என்பது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மியான்மரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்பது ஒரு மலர். மண்ணின் காற்றில் ஆக்சிஜனின் உள்ளடக்கு டேஸ் இருக்கும்போது மக்கும் செயல்முறை விரைவாக நிகழ்கிறது. ஹையர் தென் 0.2 மில்லிகிராம் ஆக்சிஜன் பை எல் லிட்டர். அதாவது 0.2 மில்லிகிராம் ஆக்சிஜன் டு லிட்டருக்கு அதிகமாக இருக்கும். அயோடினுக்கு அதிகமாக இருக்கும். இதில் மண்ணின் காற்றினின் ஆக்சிஜனின் உள்ளடக்கம் 0.2 மில்லிகிராம் ஆக்சிஜன் பை அயோடின் அதிகமாக உள்ளது. சரி, ஆக்சிஜன் பை லிட்டர். சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது? சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுக்கலாம் அல்லது CO2ன்னு கொடுக்கலாம். சைலம் திசு டேஸால் ஆனது? சைலம் திசு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கீடுகள், நார்செல்கள், வெசல்கள், பாரன்கைமால் ஆனது. சைலம் திசு எதனால் ஆனது? ட்ரெக்கீடுகள், நார்செல்கள், வெசல்கள், பாரன்கைமால் ஆனது. வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம்? வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் 54.7%. நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுக்களை தாக்கும் நிலை. இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜனுக்கு எதிரான சகிப்புத்தன்மையை கொண்டுள்ளது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வியடைகிறது அல்லது சுய ஆன்டிஜனுக்கு எதிராக முழுமையடையாது. இது டி லிம்போசைட்டுகள் அல்லது பி லிம்போசைட்டுகளின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. உடலின் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இந்த நோய் உருவாகிறது. எந்த நோய் உருவாகுதுன்னா ஆட்டோ இம்யூனு டிசீஸ், தன்னுடல் தாக்கு நோய் ஏற்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது? இயற்கையான நானோ பொருள் மயிலிறகு. ஒரு பேருந்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதனை மீட்டர் பை செகண்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க. மீட்டர் பை செகண்டில் போனால் 24.6 மீட்டர் பை செகண்டுக்கு அந்த பேருந்து செல்கிறது. π/80னா சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அடுத்து, விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விலங்கியலின் தந்தை, அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் தான். விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுவர் அரிஸ்டாட்டில். அக்னிகுல் காஸ்மோ வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயர்? அக்னிகுல் காஸ்மோ வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமை பெற்ற தயாரிப்பு 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். ஸோ இந்த வீடியோவில் சயின்ஸ் பகுதியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.